Hi students, welcome to our channel. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு இந்த பப்ளிக் எக்ஸாம் 2026க்கான முக்கியமான டீடைல் கொஸ்டின்ஸ் சரியா. ஸோ ஒரு டாப் 35 கொஸ்டின்ஸை உங்களுக்காக கொண்டுட்டு வந்திருக்கேன். இந்த 16 லெசனையும் சேர்த்து நீங்க ஒட்டுமொத்தமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70-80 5 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கும் புக் பேக்கே. ஆனா நம்ம இன்டீரியரும் சேர்த்து உங்களுக்கு மொத்தமா ஒரு 35 5 மார்க் கொஸ்டின்ஸ் கொடுக்க போறேன். இந்த 35 5 மார்க் கொஸ்டின்ஸை நீங்க தரவா படிச்சிட்டீங்கன்னா தமிழ் மீடியம்க்கும் சரி இங்கிலீஷ் மீடியம்க்கும் சரி இந்த 35 5 மார்க்ஸை மட்டும் நீங்க தரவா படிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களால பப்ளிக் எக்ஸாம்ல 5 5 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்களா, 5 5 மார்க் கொஸ்டின்ஸுமே அட்டன் பண்ண முடியும். ஸோ நீங்க 5 மார்க் அந்த பார்ட்ல 25க்கு 25 மார்க் நீங்க எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோல நான் சொல்லக்கூடிய இந்த 35 5 மார்க் கொஸ்டின்ஸை தரோவா படிங்க. படிச்சீங்கன்னா போதுமானது. கண்டிப்பா என்ன செஞ்சிடலாம், 5 5 மார்க்குமே அட்டன் பண்ணி 25 மார்க் எடுக்கலாம். ஸோ நம்பிக்கையோட படிங்க. இதை என்னென்ன 5 மார்க் கொஸ்டின் அப்படின்றத நம்ம இப்போ இந்த வீடியோவில் சொல்கிறேன். இதை பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் நீங்கள் போடக்கூடிய அந்த லைக் பட்டனும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த அளவுக்கு உங்களுக்காக எஃபர்ட் போட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஏதாவது எனக்கு ரீபே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒன்று சப்ஸ்கிரைப், இன்னொன்று அந்த லைக் பட்டன், அதை ரெண்டையும் தயவு செஞ்சு பண்ணிட்டு எனக்காக பாருங்க. அண்ட் ஃபியூச்சர்ல நீங்க எந்த வீடியோவும் நம்ம சேனல்ல இருந்து வரக்கூடிய எந்த ஒரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ண கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கிறீங்க. வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கேன் சரியா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு நிறைய அனலைசிஸ் பண்ணி இந்த வீடியோவை ஸ்பெஷலா கொண்டுட்டு வந்திருக்கேன். இந்த 35 5 மார்க் கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படின்றத இப்ப நான் வரிசையா சொல்றேன். தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க. இதுல ஒரு கொஸ்டின் கூட ஒமிட் பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எக்ஸ்பிளைன் வித் an எக்ஸாம்பிள் இன்டர்ஃபேஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். இடைமுகம் மற்றும் செயல்படுத்துதலை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. நெக்ஸ்ட், வாட் ஆர் த டிஃபரண்ட் வேஸ் டு இன்சர்ட் an எலமெண்ட் இன் a லிஸ்ட்? எக்ஸ்பிளைன் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள். லிஸ்டில் ஒரு உறுப்பை சேர்ப்பதற்கான பல்வேறு வழிகள் யாவை? பொருத்தமான எடுத்துக்காட்டுடன் விளக்குக. எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் RDBMS. RDBMS இன் பண்பியல்புகளை விளக்குக. Explain the types of scope for variables or LEGB rule with example. மாறியின் வரையெல்லைகளின் வகைகளை விளக்குக அல்லது LEGB விதியை எடுத்துக்காட்டுடன் விளக்கு. இந்த கொஸ்டின் ரெண்டுல எப்படி வேணாலும் கேட்கலாம். இதெல்லாம் தி மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் சொல்லலாம் நம்ம. Describe in detail the procedure script mode programming. ஸ்கிரிப்ட் முறைமை நிரலாக்கம் பற்றி விளக்குக. Tabulate the different mode with its meaning. பல்வேறு கோப்பு முறைமைகளின் பொருள்களை பட்டியலிடுக. Next, explain in detail the types of piplots using matplotlib. matplotlib பயன்படுத்தும் piplot வகைகளை விரிவாக விவரி. Next, explain about string operators in Python with example. பைத்தானில் செயல்படும் சர செயற்குறிகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. Explain with example pure and impure functions. Pure மற்றும் impure செயற்கூறுவை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. Next, what is binary search? Discuss with example. இருமத் தேடல் என்றால் என்ன? எடுத்துக்காட்டுடன் விளக்குக. Explain the different set operations supported by Python with example. பைத்தானில் உள்ள செட் செயல்பாடுகளை பொருத்தமான எடுத்துக்காட்டுடன் விளக்குக. Next, explain with the different set operations supported by Python with example. பைத்தானில் உள்ள செட் செயல்பாடுகளை பொருத்தமான எடுத்துக்காட்டுடன் விளக்குக. Explain the different types of relationship mapping. உறவு நிலைகளின் வகைகளை விவரி. Write in brief about SQLite and the steps used to use it. SQLite பற்றி விரிவாக எழுதவும் அதன் பயன்படுத்தும் படிநிலைகளை எழுதுக. What are called parameters and write a note on parameter without type, parameter with type. செயலுறுப்புகள் என்றால் என்ன? தரவு வகை இல்லாத அளபுருக்கள் மற்றும் வகையுடன் கூடிய அளபுருக்கள் விவரி. Discuss about linear search algorithm. வரிசை முறை தேடல் நெறிமுறையை விவரி. Explain input and print functions with example. Input மற்றும் print செயற்கூறுகள் பற்றி எழுதுக. Write in detail note on for loop. for மடக்கை பற்றி விரிவான விடையளிக்கவும். Explain the features of Python over C++. C++ஐ விட பைத்தானின் மேலான பண்புக்கூறுகளை விளக்குக. Explain the bubble sort algorithm with example. குமிழி வரிசையாக்க நெறிமுறையை எடுத்துக்காட்டுடன் விளக்குக.
எக்ஸ்பிளைன் த ஃபாலோயிங் பில்ட் இன் ஃபங்க்ஷன்ஸ். பின்வரும் உள்ளிணைந்த செயற்கூறுகளை விளக்குக. டிஃபரன்ஷியேட் எக்ஸல் ஃபைல் அண்ட் சிஎஸ்வி ஃபைல். எக்ஸல் மற்றும் சிஎஸ்வி கோப்பின் வேறுபாடு என்ன? வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஹேவிங் க்ளோசஸ்? கிவ் an எக்ஸாம்பிள் பைத்தான் ஸ்கிரிப்ட். ஹேவிங் துணை நிலை கூற்றின் பயன் யாது? எடுத்துக்காட்டு தருக. ரைட் த டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அண்ட் தேர் ஃபங்க்ஷன்ஸ். பல்வேறு வகையான கட்டுப்பாடுகளையும் அதன் செயல்பாடுகளையும் எழுதுக. எக்ஸ்பிளைன் அபவுட் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டிஸ்ட்ரக்டர் வித் அன் எக்ஸாம்பிள். பைத்தானில் உள்ள ஆக்கிகள் மற்றும் அழிப்பிகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. வாட் ஆர் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் எஸ்கியூஎல்? ரைட் த கமாண்ட்ஸ் இன் ஈச். எஸ்கியூஎல் கூறுகள் ஒவ்வொன்றிற்கும் கட்டளைகளை எழுதுக. ரைட் த ரூல்ஸ் டு பி ஃபாலோட் டு ஃபார்மேட் த டேட்டா இன் அ சிஎஸ்வி ஃபைல். சிஎஸ்வி கோப்பில் உள்ள தரவை வடிவமைப்பதற்கு பின்பற்ற வேண்டிய விதிமுறைகளை எழுதுக. எக்ஸ்பிளைன் த டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா மாடல். தரவு மாதிரியின் பல்வேறு வகைகளை விளக்குக. எக்ஸ்பிளைன் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் வித் அன் எக்ஸாம்பிள். தற்சுழற்சி செயற்கூறு பற்றி எடுத்துக்காட்டுடன் விளக்குக. டிஃபரன்ஷியேட் டிபிஎம்எஸ் அண்ட் ஆர்டிபிஎம்எஸ். டிபிஎம்எஸ் மற்றும் ஆர்டிபிஎம்எஸ் வேறுபடுத்துக. What is the purpose of sysOS and getopt module in Python? பைத்தானில் sysOS getopt கூறுநிலைகளின் தேவை என்ன என்பதை விளக்குக. Differentiate between histogram and bar graph. histogram மற்றும் bar graph வேறுபடுத்துக. Discuss in detail about tokens in Python. பைத்தானில் உள்ள வில்லைகள் பற்றி எழுதுக. Explain the various buttons in matplotlib window. matplotlib வில்லையின் காணும் பல்வேறு பொத்தான்களை விளக்குக. Explain the following SQL aggregate function with suitable Python statement with SQL query. பின்வரும் SQL மதிப்பீட்டு சார்புகளை பொருத்தமான SQL வினவல்களுடன் கூடிய பைத்தான் கூற்றினை எழுதுக. அப்புறம் explain the purpose of the following functions. பின்வரும் செயற்கூறுகளின் பயன்பாட்டை எழுதுக. இதோட 35 கொஸ்டின்ஸ் ஆச்சா? இந்த 35 கொஸ்டின்ஸ் நீங்க தரவா படிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து இந்த பப்ளிக் எக்ஸாம்ல 5 5 மார்க் கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணலாம். 5 × 5 25 மார்க் உங்களுக்கு முடிஞ்சா? அப்படியே நம்ம கீழே வாங்க. இப்போ வந்து லேட் ப்ளூமர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கொஸ்டின்ஸ். அதாவது இவ்வளோ கொஸ்டின்ஸ்லாம் என்னால் படித்து நான் 5 5 மார்க் கொஸ்டின்லாம் நான் எழுதலாம் முடியாது சார் என்னால். எனக்குன்னு ஒரு 15 கொஸ்டின் கச்சிதமாக ஒரு 15 கொஸ்டின் கொடுங்க. அதை நான் படித்து அட்லீஸ்ட் எனக்கு ஒரு 3 5 மார்க் கொஸ்டின் அதில் அட்டன் பண்ண முடிஞ்சா கூட போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான அந்த ஒரு 15 கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இந்த 15 கொஸ்டின்ஸை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா, அதாவது ரொம்ப பாஸ் பண்ணுறதுக்கே கஷ்டப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் நான் சொல்கிறேன். சரியா? இதை மட்டும் படிச்சுக்கிறேங்க. இதில் ஒரு செலக்டிவான ஒரு 15 கொஸ்டின்ஸ் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த 15 கொஸ்டின்ஸை மட்டும் நீங்க தரவா படிச்சுக்கிட்டீங்கன்னா போதும். குறைஞ்சபட்சம் 2 5 மார்க், அதிகபட்சம் 3 5 மார்க் நீங்க வந்து அட்டன் பண்ணலாம். இந்த 15 கொஸ்டின்ஸை நீங்க வந்து படிச்சுக்கிட்டீங்கன்னா. திரும்பவும் சொல்றேன், இது ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ இல்லை வந்து சென்டம் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ கிடையாது. லேட் ப்ளூமர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது. சரியா? மெல்ல கற்கும் மாணவர்களுக்கான அந்த ஒரு 15 5 மார்க் கொஸ்டின்ஸ் இது. சரியா? Okay, thank you.